வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். உலகத்துல ரொம்ப எல்னினோவால பெரிய லெவல்ல உயிரிழப்பு ஏற்பட போகுதுன்னு ஐநா சபை 2 நாளைக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. ஏறக்குறைய 27 கோடி பேர் இறந்துருவாங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. பெரிய அச்சுறுத்தலா சொல்லிட்டாங்க. 2020 கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே 2 வருஷம் 3 வருஷமாவே உலகம் பூரா ஒரு எச்சரிக்கை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அதாவது உலக சுகாதார நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது உலகத்துல ஒரு புதுவிதமான வைரஸ் வந்துகிட்டு இருக்கு, கொரோனா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கொரோனா அதுல ஏறக்குறைய சரியா நாங்க சொல்றதை கடைப்பிடிக்கலைன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் 6 கோடி பேர் உலகத்துல செத்து போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க என்னதே சொல்ல வர்றீங்க அப்படின்னு உலக நாடுகளை பூரா கூப்பிட்டு வச்சு பேசும்போது, மீட்டிங் பேசும்போது அவங்க சொன்னாங்க, போக்குவரத்தை ஸ்டாப் பண்ணுங்க, ஏரோப்ளேன் ஓடக்கூடாது, ரயில் ஓடக்கூடாது, பஸ் ஓடக்கூடாது, ஆட்டோ ஓடக்கூடாது, பைக் ஓடக்கூடாது, யாருக்கும் குடும்பத்தோட யாரும் உட்காந்து பேசக்கூடாது, ஒருத்தர் டச் பண்ணக்கூடாது, 4 அடி 5 அடி கேப்ல தான் நடக்கணும், போகணும், வரணும். இப்படி செஞ்சா ஏறக்குறைய அதுல இறப்பு எல்லாம் பாதியை குறைச்சு போடலாம் அப்படின்னாங்க. அது போக இந்தியாவோட உலகத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரமே இந்த கொரோனாவால முடங்கி போகும். ரொம்ப லெவல்ல பின்னாடி ஒரு 50-100 வருஷத்துக்கு ஓடி போகும். அவ்வளவு வேலைக்கு வறுமையான காலகட்டம் ஒண்ணு வரப்போகுது, அதையும் நீங்க சமாளிச்சுக்குங்க அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப வந்துச்சு. எல்லா நாடும் சில நாடுகள் போட்டாங்க. அமெரிக்காவில் மட்டும் 22 லட்சம் பேர் செத்து போவாங்க. அதே போல இங்கிலாந்துல 5 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் செத்து போவாங்க. இந்தியாவில் இறப்பு விகிதம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஜனங்கள் கூடுற நாடு அது. இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் ஏழை நாடு. ஆனா ஜனங்கள் கூடுற நாடு. இங்கெல்லாம் எவ்வளவு பாதிப்பு வரும்னு அவங்கவுங்க நடக்கிறத பொறுத்தே இருக்கு. அதனால சுத்தமாவே நம்ம கை விரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியமா, இந்தியாவில் அதிகப்படியான ஊரடங்கு உத்தரவு ஓரளவு ஃபாலோ பண்ணாங்க. ஓரளவு ஃபாலோ பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த அவங்க சொன்ன அளவுக்கு இறப்பு இல்லாமல் ஆச்சரியமான ஒரு இறப்புத்தே வந்துச்சு. அமெரிக்காவில் அதே போல 22 லட்சம் பேர் இறப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே போல 15 லட்சம் பேர் இறந்தாங்க. அதே போல இங்கிலாந்துல அதே போல 5 லட்சம் பேர் இறப்பும்னு சொன்னாங்க. ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் இறக்கும்னு சொன்னாங்க. இப்படி அவங்க சொன்னது பூரா கரெக்டாவே நடந்துகிட்டே வந்திருக்கு. ஏன்னா அக்யூட்டா உலகத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பூரா அங்கேயே வேலை செய்யணும். ஒருத்தனுக்கு சம்பளம் இங்க இந்தியாவில் விஞ்ஞானிகளுக்கு ஒரு 10 லட்சம் வைங்க, அவன் எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரியுமா? 5 கோடி கொடுக்குறான் மாசம். அவ்வளவு பெரிய வடிகட்டிய ஒரு விஞ்ஞானம் ஆழமா நீளமா போய் ஆளாத்தையும் அவங்க வேலைக்கு வச்சிருப்பாங்க. அவங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப என்ன சொல்லிட்டான்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வருது, எல்னினோ வருது, பசி, இப்ப கோதுமை விளையாது, நெல் விளையாது, கேழ்வரகு விளையாது, எதா இருந்தாலும் விளையாது. எல்லா நாடுகளுமே பசி பட்டியலில் இருக்கும், விலைவாசி கூடிரும், வாங்கி சாப்பிட முடியாத எல்லா நாட்டிலையும் மொத்தம் சேர்த்து ஒரு 30 பேர் செத்து போவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. இது உலகம் பூரா அரண்டு போய் கிடக்காங்க, மிரண்டு போய் கிடக்காங்க. இது என்னடா பண்றது, ஏதுடா பண்றது அப்படின்னு சொன்னோம். இணைய நோயில செத்தவங்க வேற. அது கொரோனாவால இணைய நோயின்னு ஒரு நோய் இருக்குல்ல, பிரஷர்ல, சுகர்ல பல நாட்கள் நீண்ட காலம் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவன், கிட்னிக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவன், இருதய நோயாளிகள், இப்படி ஆவரேஜா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 50 லட்சம் 60 லட்சம் பேர் ரெகுலரா தனியார் மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்துக்கிட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்பயே. அப்ப தனியார் ஆஸ்பத்திரியை பூட்டு போட்டேன். ஆத்தரையாத்த வேணாமியா, கொரோனா எங்களால் வைத்தியம் பார்க்க முடியாது, ஏன்னா ஆஸ்பத்திரியை நிர்வாகம் பார்க்க முடியாது. கொரோனா நேரத்தில் ஆட்டோ காசு வாங்குவேன், எவனும் வேலைக்கு போறது இல்லை, பஸ் ஓடலை, ரயில் ஓடலை, போக்குவரத்து இல்லை, சும்மாவே காசு இவங்களோட மல்லு கட்டி வாங்குறாப்புல இருக்கு. சும்மா எதுவுமே இல்லை, காசை கட்டினா சும்மா வைத்தியம் பாருன்னு விழுந்து படுத்துக்கிறேன். நம்மகிட்ட காசு இல்லை, அரசாங்கம் தனியார் ஆஸ்பத்திரியில் சும்மா பார்க்க முடியுமா? அதனால பூட்டு போட்டாங்க. பெரிய திண்டுக்கல் வாங்கி பூட்டிட்டு போயிட்டாங்க. அரசாங்கம் ரொம்ப எச்சரிக்கையின் பேர்ல கொஞ்சம் கொஞ்சம் திறந்து கொரோனா நோயாளிகளுக்கு பார்த்தாங்க. இந்த இணை நோயாளி இருக்கமா, இந்த டயாலிசிஸ், இருதயம், அது இது, இந்த மூளையில பிரச்சனை, முதுகுல பிரச்சனை, காலில் பிரச்சனை, கையில பிரச்சனை, இவங்கெல்லாம் ரெகுலரா மாத்திரை மருந்து எடுத்துக்க எல்லா ஆஸ்பத்திரிலையும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா பூட்டிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. இங்க வந்தீங்கன்னா செத்து போவ, ஏற்கனவே உனக்கு நோய் இருக்கு, மாத்திரை மருந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அப்ப அங்க வந்தீங்கன்னா கொரோனா ஒரேடியா மண்டையை போட்டு போகுது அப்படின்னு சொல்ல விட்டிய. அங்கே ஆஸ்பத்திரியில வேற எந்த நோயாளி சேர்க்காம இவங்க வீட்லயே பல பேர் செத்து போனாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ 1000 பேர் செத்து போனாங்க. எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்சவே பல பேர் செத்து போனாங்க. அப்ப அந்த இறப்பையும் கொரோனா இறப்போட சேர்த்தா ஏறக்குறைய 4 கோடி வந்துடும். அவங்க சொன்ன மணிக்கே வந்துடும். இப்ப அதே மாதிரி ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எல்னினோ வந்திருக்கு, பெரிய லெவல்ல பிரச்சனை வரப்போது, நெல் விளையாது, கோதுமை விளையாது. அதே மாதிரி சில நாடுகள்ல விளையும், வட அமெரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், ஆசியா கண்டத்துல சில நாடுகள்ல விளையும், சில இடங்கள்ல விளையும், நாடுகள்லேயே சில இடங்கள்ல விளையும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பயங்கரமான வெள்ள வந்து நெல்லுகள் எல்லாம் பேத்துட்டு போயிடும், கேழ்வரகை பேத்துட்டு போயிடும், மக்கள் அங்கிட்டு இருக்க எங்கிட்டு இருக்க எல்லாத்தையும் பேத்துட்டு போய் அப்படி ஒரு வகையில செத்து போவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை விட்டாங்க. இது உலக பொருளாதாரத்தை திருப்பி பின்னோக்கி கொண்டு போய் ரிவர்ஸ் கேர்ல கொண்டு போயிடுவோம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. எப்படி கொரோனாவில் ரிவர்ஸ் கேர்ல போட்டு கொண்டு போகும் சொன்னானோ அதே மாதிரி இப்பவும் சொல்லிட்டேன். வேற நாடுகள் சொன்னா
ஒரு தனிப்பட்ட ஒரு ஆய்வுகள் சொன்னா நம்ம இவ்வளவு வரைக்கும் அஜாக்கிரதையா தீவிரத்தன்மையா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சொன்னது ஐநா சபை, பெரிய அறிஞர்கள், முத்தறிஞர், மூதறிஞர்கள், அவங்க கணக்கு தப்பவே தப்பாது, எப்பவுமே தப்பாது. ரொம்ப அவசரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பிரச்சனை வந்துருச்சு. என்ன செய்ய போறோம்? நம்ம உலக நாடு என்ன செய்ய போறோம்? 30 கோடி பேர் சாக போறோம்ட்டான். பசியில 28 கோடியும், வெள்ளம் வந்து அதிகமா வந்து அதுல ஒரு 2 கோடி 3 கோடி பேர் செத்து போறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நாடுகளும் இது தனித்தனியா கமிட்டி விட்டு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்தா என்ன பண்றது? விலைவாசி கூடனா என்ன பண்றது? வேலை வெட்டி இருக்காதே, வறட்சினா வேலை வெட்டி இருக்காது. இப்போ விலைவாசி பொருள் கொடுப்போம் அல்லது இறக்குமதி பண்ணணும். இறக்குமதி பண்ணா இதுக்கு என்ன பண்றது? காசுக்கு எவ்வளவு பண்றது? இப்ப பொடி மூட யூரியா 3000 ரூபா, ஒரு மூடையினுடைய அடக்க விலை 3000 மத்திய கவர்மெண்ட் வாங்குறேன். ஆனா இங்க கொடுக்கறது 250 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஒரு மூட்டைக்கு அரசாங்கம் எவ்வளவு ஏத்துக்கிறேன்? 2700 ரூபாய் ஏத்துக்கிறேன். இது சும்மா கொடுக்குற மாதிரி தான். யூரியா மூடை சும்மா கொடுக்குற மாதிரி தான். 3000க்கு இறக்கி வெறும் 250 ரூபாய்க்கு உனக்கு கொடுத்தா எப்படி? அது சும்மா கொடுக்குற மாதிரி தான். ஆனா சும்மா கொடுத்தா நீ காலங்காலமா கேட்டுக்கிட்டு இருப்ப, எனக்கு 250 ரூபா வேணாம், சும்மா கொடுத்தாச்சு வைங்க, சும்மா எடுத்து போய் அப்படின்னு சொல்லணும்னு வைங்க. காலங்காலமா விவசாய சங்கத்தை வச்சுக்கிட்டு போராடுவேன். சும்மா விடு யூரியாவை, காம்பளச்ச சும்மா விடு, டிஏபியை சும்மா விடு, என்னென்ன பொடி இருக்கோ அப்ப சும்மா விடு, கோஷம் அடிப்பே சிவப்பு கொடி வச்சுக்கிட்டு. ஆக இது நடக்குமா? அதனால அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிற காத்த இந்த வெறும் 250 ரூபாய் வாங்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா அந்த எண்ணமும் போடா, தூக்கிட்டு போடான்றேன் மத்திய கவர்மெண்ட். ஆனா அந்த மாதிரி என்ன வரக்கூடாது. அதே மாதிரி இப்ப பிரச்சனை உணவு பிரச்சனைக்கு வரப்போகுது. யாருக்கு வேலை இருக்காது, விவசாய கூலிகள் வேலை இருக்காது. அதே போல விவசாயத்திலிருந்து வேலை இல்லைன்னா, அங்கிருந்து வருமானம் இல்லைன்னா, மதுரையில இந்த மாதிரி பெரிய பெரிய டவுன்களை, கிராமப்புறங்கள்ல இருந்து போகக்கூடிய பொருள்கள் வாங்கக்கூடிய இடம் தம்பிச்சு போகும். நகை ஓடாது, துணி ஓடாது, காய்கறி வாங்க முடியாது, எந்த பொருளும் வாங்க முடியாது. எலக்ட்ரிக்ஷியன் வாங்க முடியாது, கம்ப்யூட்டர் வாங்க முடியாது, டிவி வாங்க முடியாது, மிக்சி வாங்க முடியாது, கரண்ட் வாங்க முடியாது. ஆக மொத்தமா அவங்க சொன்ன மாதிரி லாக் ஆகி போகுது. உலகமே லாக் ஆகி போகுது. உற்பத்தி ஒன்னாத்தான் அப்ப அங்கே இருக்கக்கூடிய ஆளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. வீட்டுக்கு போடாம என்னால சம்பளம் கொடுக்க முடியல, வீட்டுக்கு அப்ப ஷோரூம், புதிய ஷோரூம் திறக்க மாட்டேன். வாகன வண்டி ஓடாது, 2 வீலர் வாங்க மாட்டேன், 4 வீலர் வாங்க மாட்டேன், கார் வாங்க மாட்டேன், எதையுமே வாங்க மாட்டேன். ஆக மொத்தம் ஐநா சொன்ன மாதிரி ரிவர்ஸ்ல சும்மா அப்படியே கொண்டு போய் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் திருப்பி இப்பத்தே உசுவச்சு ஆறி தூரி கொரோனாவில இருந்து எந்திரிக்கிறாங்க. திருப்பி அதே இடத்துல போய் ரிவர்ஸ் கேர் போய் நிற்க போதான் உலகம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெரிய அச்சமா இருக்கு, பெரிய அச்சமா இருக்கு. ஆனா இந்த அச்சத்தை எதிர்நோக்கக்கூடிய வல்லமைய மத்திய கவர்மெண்ட் இதுவரைக்கும் எல்லா மாநிலத்தையும் கூப்பிட்டு இதுவரைக்கும் நரேந்திர மோடி தலைமையில உண்ட கவர்மெண்ட் இதுவரைக்கும் ஏன் ஆலோசனை நடத்தல? எல்லுன்னு சொல்லிட்டான்ல, வந்திருக்குன்னு சொல்லிட்டான், 2-3 வருஷம் இந்த எல்லுன்னு நீடிக்கும் அப்படின்ட்டான்ல, பசி பட்டினி வரப்போகுதுட்டான்ல, உயிரில போறப்போ ஏன் இதை மத்திய கவர்மெண்ட் கூப்பிட்டு எல்லா மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு ஏன் மீட்டிங் போடல? மீட்டிங் போட்டுக்கணும். யாருமே மீட்டிங் போட்டதானே இவங்களுக்கு தெரியும். சும்மா என் பாட்டுக்கு பணத்தை பூரா தாண்டூர் திறமை செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா இவன் பாட்டுக்கு. அதுக்கு பிரி, இதுக்கு பிரி, தாலிக்கு தங்கத்துக்கு பிரின்ட்டான், எதோங்கிறான். அண்ணாதுரை பிறந்த நாளைக்கு மோதிர பிரின்றாங்க, ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்ப விலைவாசியை குறைக்கிறதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. விலைவாசியை கொடுக்க நீ மானியம் கொடுக்கணும். சாதாரண விஷயம் இல்ல. வரக்கூடிய பஞ்சம் கடுமையான பஞ்சம். ஏற்கனவே 1876 ஒரு பஞ்சம் வந்து இந்தியாவுல சீனாவிலே மட்டும் 2 கோடி 4 கோடி பேர் செத்து போனாங்க. ஒரு ஆய்வுலாம் சொல்லுது. பேப்பர்ல கூகுள்ல எடுத்து பார்த்தா வரும் அதெல்லாம். அப்ப செத்து போகுது. அதே மாதிரி பஞ்சத்தை தாண்டி இது 30 கோடி செத்து போவேன்னு வருது. அங்கே 4 கோடி 5 கோடி செத்து எப்படி இங்க 30 கோடி செத்து போவேன்னு வருது. ஆக விலைவாசி உற்பத்தி பண்ணலாம், விலைவாசி கூடிடும். டவுன்ல இருக்கவன், கிராமப்புறங்கள்ல இருக்கவன், அன்றாடம் காட்சி கூலி தொழிலாளி, 2 பிள்ளை வச்சிருப்பேன், வேலை பார்த்தையும் சாப்பிடலாம், முடி எடுத்து போனாத்தையும் சாயந்தரம் அரிசி வாங்குவோம். எத்தனை குடும்பம்? 100கணக்கான குடும்பம் இருக்கு எங்க ஊர்ல எல்லாம். காலைல வேலைக்கு போனாதே சாயந்தரம் அரிசி வாங்கலாம், இல்லைன்னா அரிசி வாங்க முடியாது. கடனை வாங்குவேன், கடனை கடை சில பேர் கொடுக்க மாட்டேன். எத்தனையோ குடும்பங்கள் சும்மா கிடைக்கிய அன்னமும். வறுமைனா வறுமை, கடுமையான வறுமையில தான் இன்னமே இருக்கு நாடு. அப்ப மத்திய கவர்மெண்ட் கூப்பிட்டு யார் மீட்டிங் போட்டுக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி பஞ்சம் வருது, பசி வருது, காசு பணங்களை தேவையில்லாம செலவழிக்காது, பணங்களை தேவையில்லாம செலவழிக்காத, இலவசம் கொடுக்காத. மோதிரம் கொடுக்குறேன், தாலி கொடுக்குறேன், வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்காது. நாடு தாங்காது. அரிசி இனிமே போகும்போது 2000 ரூபா அரிசி வந்துருச்சுங்க. இன்னும் 1000 ரூபா குடிக்குமா, 3000 ரூபா குடிக்குமா? 3000 அரிசி வாங்க வழி இல்லை, வேலை இல்லை, வெட்டி இருக்காது. இதுக்கு என்ன பண்றது? இது கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுக்கணும், மாநில கவர்மெண்ட் மானியம் கொடுக்கணும். அதுக்கு பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ? நான் கேட்கிறேன், பணத்துக்கு என்ன பண்ணுவ? பணம் வேணும்ல. கேட்கிற பஞ்சம் வந்துருச்சுன்னா நீதான் மானியம் கொடுக்கணும். மக்களை உயிரோட காப்பாத்தணுமே. அடுத்த செழிப்போ காலம் வர்ற வரைக்கும் நீதான் கொடுக்கணும், அரிசியை கொடுக்கணும். அப்ப நீ கொடுக்க முடியலைன்னா, அல்லது கொடுக்கறது குறைச்சு கொடுத்தீங்கன்னா, மானியம் கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாது, செத்துக்குவேன். எப்படி இருந்தாலும் அதான். இந்தியாவில் அந்த பஞ்சம் வருதா வரலையா நமக்கு தெரியாது, ஆனா வரப்போகுதுன்னு சொல்றேன். எங்கேயோ நடந்தாலும் இங்கே வந்துரும்ட்டேன். அங்க 100 பேர் செத்தா இங்க 2 பேரா சாவேன், 4 பேரா சாவேன், 10 பேரா சாவேன் அப்படின்னு உலக ஐநா சபை சொல்லிக்கிட்டே வரேன். ஆக மொத்தத்துல பணங்களை ஊதாரித்தனமா குண்டக்க மடக்க செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏசியை பூரா முதல்ல நிப்பாட்டணும், ஏசியை பூரா நிப்பாட்டணும். கொஞ்ச நாளைக்கு என்ன நடக்குதோ அதை வாட்ச் பண்ணிட்டு நம்ம இந்த வறுமையான காலங்கள்ல
ஏழை எளியவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத இதுவரை கவர்மெண்ட் மீட்டிங்கே போடலப்பா. இதுவரைக்கும் மீட்டிங் போடல. இனிமே மீட்டிங் போடுறது வேற. இனிமே போய் மீட்டிங் போட்டுக்கணும்ல. சொல்லிட்டான்ல கொரோனாவில் எப்படி சொன்னேன், இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னேன், எல்லாமே சொன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நீ ஏன் மீட்டிங் போடல? நீ யாரும் மீட்டிங் போட்டுக்கணும். ஐநா சொன்னாதே மீட்டிங் போடுவியா? அவன் விஞ்ஞானிகளை சொல்லிட்டான் இல்லையா, உலக விஞ்ஞானி சொல்லிட்டு, இந்திய விஞ்ஞானி சொல்லிட்டியா, தனியார் வானிலை சொல்லிட்டியா, பஞ்சந்தேன், வெள்ளந்தேன், சாவுதேன், பசிதேன், பட்டினிதேன், இப்படி சொல்லிட்டான்ல. இதுக்கு என்ன ஆய வேண்டிய கிடக்கு? மீட்டிங் போடுப்பா முதல்ல. மீட்டிங் போட்டு எல்லா மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு தேவையில்லா செலவு கொடுக்காத, தேவையில்லா பணத்தை சூதாரித்தனமா செலவழிக்காது, ஊதாரித்தனமா செலவழிக்காது, எல்லாத்தையும் நிப்பாட்டும் முதல்ல. அவன் கல்யாணம் பண்ண அவன் தாலி வாங்கிக்கிருவான். அவன் வாங்கிக்கிருவானையா, அவன் பிள்ளை பார்த்தா அவன் வளர்த்துக்கிருவானையா. இப்போதைக்கு நிப்பாட்டியா முதல்ல. அரிசி, பால் பவுட்ரு, சத்து மாவு, இதுதான் இப்போதைக்கு கொடுக்க முடியும். ஏன்னா வீட்டு வாடகை காசு, வேலை வெட்டியில வீட்டு வாடகை கூட போட்டு கொடுங்க, தப்பு இல்லை. அதுக்காக தாலிக்கு தங்கம் 1 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம், அண்ணாதுரை பிறந்த நாளுக்கு மோதிரம், இந்த கதையில இந்த படம் ஓட முடியாது. இந்த படம் ஓடுற நாடு ஆபத்தா போயிடும். அவன் சொன்னபடி கரெக்டா வட அமெரிக்கா நாட்டுல, தென் அமெரிக்கா நாடு, வட அமெரிக்கா நாட்டுல பசி பற்றமாவே அங்கே சாகுற விட இங்கே கூடுதலா செத்து போவேன். அதுக்கு பணத்தை விரையப்படுத்தாத, பணத்தை சேமிச்சு வச்சுக்க. மக்களுக்கு அரிசிக்கு மானிய விலையில கொடுக்கணும், பருப்பு மானிய விலையில கொடுக்கணும், கோதுமை மாநில விலையில கொடுக்கணும், சத்தான பொருள்களா கொடுக்கணும். எப்படி நரேந்திர மோடி கொரோனாவில் சுண்டல் கொடுத்தாரோ அது மாதிரி மாநில சர்க்கார் சுண்டல் கொடுக்கணும். இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இதை விட சும்மா சட்டசபையை கூட்டிக்கிட்டு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு சட்டசபை